மாற்றுத்திறனாளிகள் போல நடித்து சாலையில் யாசகம் கேட்டு இடையூறு செய்த வடமாநில பெண் உள்பட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். சென்னை அடுத்த தாம்பரம் சேலையூர் மகாலட்சுமி நகர் சிக்னல் அருகே வடமாநிலத்தை சேர்ந்த 2 மாற்றுத்திறனாளிகள் போல நடித்து சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகளிடம் யாசகம் கேட்டு தொந்தரவு செய்வதாக சேலையூர் காவல் நிலையத்திற்கு அவ்வப்போது புகார்கள் வந்துள்ளது. இதையடுத்து சேலையூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட போது மாற்றுத்திறனாளிகள் 2 பேர் சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகளிடம் யாசகம் கேட்டு தொல்லை செய்தது உறுதியாகியுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட 2 சேலையூர் போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் 2 மகாராஷ்டிராவை சேர்ந்த நிதின் பவன் பவார், தியா பவார் என்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிக்னல்களில் நின்று கொண்டு மாற்றுத்திறனாளிகள் போல நடித்து மோசடி யாசகம் பெற்றதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரித்ததில் இதுபோல நிறைய வடமாநிலத்தை சேர்ந்த நபர்கள் பிரத்யேகமாக சிறப்பு பயிற்சி பெற்று சென்னை முழுவதும் யாசகம் பெற்று வருகிறார்கள் என்று வாக்குமூலம் அளித்துள்ளது போலீசாரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் இதுபோன்று மோசடி நபர்களிடம் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட 2 மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.